நீண்ட தூர போக்குவரத்து சாரதிகள் குறித்து விசேட கவனம் செலுத்த தீர்மானம். சாட்டையை கையில் எடுத்துள்ள ஜனாதிபதி. அமைச்சர்கள் சிலருக்கு கட்டுப்பாடு. வாகன விபத்துகள் அடிக்கடி நிகழும் பகுதிகள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள பணிப்புரை. ரம்பட பேருந்து விபத்து விசேட விசாரணையை ஆரம்பித்த போலீசார். நாட்டில் அதிகரித்துள்ள உப்பு பற்றாக்குறை. அமைச்சர்களின் வாசஸ்தலங்களை அரசாங்க நிறுவனங்களுக்கு வழங்க தீர்மானம். நீண்ட தூர போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்து சாரதிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். அண்மையில் ரம்போடை கரண்டியல்ல அருகே நடைபெற்ற பேருந்து விபத்தின் பின்னர் இந்த விடயம் குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டியதன் அவசியம் எழுந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். விபத்துக்குள்ளான கதிர்காமம் குருநாகல் வழித்தடமானது நீண்ட நேரம் கொண்ட ஒரு போக்குவரத்து வழித்தடமாகும். அவ்வாறான வழித்தடங்களில் போக்குவரத்தில் ஈடுபடுத்தப்படும் பேருந்துகளின் சாரதிகளுக்கு போதுமான ஓய்வு கிடைக்கின்றதா, ஒழுங்கான தூக்கம் கிடைக்கின்றதா, பயணத்தினிடையில் அவர்களுக்கு சிறிதளவேனும் ஓய்வொன்றை எடுப்பதற்கான வசதிகள் உள்ளதா என்பது குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டியிருப்பதாக கமல் அமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இரவு நேர பயணிகள் போக்குவரத்து சேவைகள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடுமையான அதிருப்தி கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பொதுமக்கள் மத்தியிலும் ஊடகங்களிலும் சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை வெளியிடும் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் தொடர்பிலேயே ஜனாதிபதி இவ்வாறு அதிருப்தி கொண்டுள்ளார். கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் நிலந்தி கொட்டஹச்சி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர் ஒருவர் 2 அமைச்சர்கள் ஆகியோரை வரவழைத்து இது குறித்த தனது அதிருப்தியை ஜனாதிபதி நேரடியாகவே வெளிக்காட்டியுள்ளார். அத்துடன் மேற்குறித்த அரசியல்வாதிகளை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இனிவரும் காலங்களில் ஊடக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விட வேண்டாம் என்று ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக பொறுப்பாளர் விஜித ஹேரத் ஆகியோருக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வாகன விபத்துகள் அடிக்கடி நிகழும் பகுதிகள் மற்றும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பணிப்புரை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் இந்த பணிப்புரை பதில் போலீஸ் மா அதிபரால் விடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. அதே நேரம் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகனங்களை சோதனையிடுவதற்கு ஒவ்வொரு போலீஸ் பிரிவிலும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொத்மலையின் கடந்த 11ஆம் தேதி நடந்த பேருந்து விபத்து குறித்து விசாரிக்க பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியாவால் நியமிக்கப்பட்ட குழு அதிகாரிகள் குறித்த பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். குழுவின் அதிகாரிகள் பேருந்து விபத்து நடந்த இடத்தையும் விபத்தில் சிக்கிய பேருந்தையும் ஆய்வு செய்வதற்காக இன்று கொத்மலைக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பேருந்து விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்த பின்னர் மூத்த பதில் போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண, சட்டத்தரணி ருவான் குணசேகர உள்ளிட்ட குழுவினர் கொத்மலை போலீஸ் நிலையத்திற்கு சென்று விபத்தில் சிக்கிய பேருந்தை ஆய்வு செய்துள்ளனர். இதன்போது போலீஸ் அதிகாரிகளுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் விபத்து குறித்து விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். உப்பு இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்கம் 30 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய முடிவு செய்திருந்தாலும் அது தாமதமாகி வருவதாகவும் அதனால் சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அமரசிங்க கூறியுள்ளார். அடுத்த வாரத்திற்குள் உப்பு இருப்புகள் சாதாரண நிலைக்கு வரும் எனவும் தற்போதுள்ள பற்றாக்குறை கட்டுப்படுத்தப்படும் என்றும் அமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் 1 கிலோகிராம் உப்பு 450 முதல் 500 ரூபாய் வரை விற்கப்படுவதற்கான நிலை காணப்படுவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய உப்பின் விலை குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும் தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு சோதனை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் இயக்குனர் அசேல பண்டார விளக்கம் அளித்துள்ளார். கொழும்பில் உள்ள அமைச்சர்களின் ஆடம்பர சொகுசு மாளிகைகளை தனியார் கட்டிடங்களில் இயங்கி வரும் அரசு நிறுவனங்களுக்கு வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
அரசாங்கத்தின் அமைச்சு அலுவலகங்கள் உள்ளிட்ட 30 நிறுவனங்கள் பாரிய தொகை வாடகை அடிப்படையில் தனியார் கட்டிடங்களில் இயங்கி வருகின்றன. அவ்வாறான அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அமைச்சர்களின் சொகுசு மாளிகைகளை வழங்குவதனூடாக வாடகைக்காக செலவிடப்படும் பாரிய தொகையொன்றை சேமிக்கலாம் என்று பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதற்கிடையே அமைச்சர்களின் மாளிகைகள், கொழும்புக்கு வெளியில் இருக்கும் ஜனாதிபதி மாளிகைகள் போன்றவற்றை வாடகைக்கு பெற்றுக்கொள்ள உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களும் தனிநபர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.